வணக்கம். நாள்தோறும் யூடியூபில் கண்டு மகிழ்வதை, ஸ்பாட்டிஃபையில் கேட்டு மகிழ்வதை வரிவடிவில் படித்து ரசியுங்கள். பிளாகில் வணக்கம். மகாபாரதத்தில் எந்த செய்தியை சொன்னாலும் அது மக்களுக்கு இன்றைக்கும் இல்லை என்றைக்கும் பிடித்திருக்கிறது. சமீபத்தில் சிகண்டி பற்றி நாம் பேசிய பேச்சு பலரை ஈர்த்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு பகுதி எது என்று கேட்டால், நச்சு பொய்கை சர்க்கம். சர்க்கம் என்பது ஒரு பகுதி, பருவம் என்பது ஒரு பகுதி, அதனுடைய உட்பிரிவு. இப்போ காண்டம், சர்க்கம், பருவம், காதை, அத்தியாயம் என்று வரிசையாக சொல்லும் இல்லையா, அதுபோல இது. பாண்டவர்கள் காட்டில் இருந்தபோது 12 ஆண்டு காலம் காட்டிலும் ஓராண்டும் மறைந்து வாழ வேண்டும் என்பது துரியோதனன் இட்ட கட்டளை. அதன்படி இவர்கள் காட்டில் வாழ்ந்தபோது ஒரு நாள் ஒரு அந்தணன் தர்மனிடத்திலே வந்து, நான் நெருப்பை உண்டாக்குகின்ற அரணிக்கட்டை ஒன்று வைத்திருந்தேன், அதனை கலைமான் ஒன்று கொம்புகளால் தூக்கி கொண்டு போய்விட்டது, எனக்கு அது இல்லாவிட்டால் என்னுடைய பொழுது வீணாகிவிடும், தயவுசெய்து நீங்கள் அதை பெற்றுத்தர வேண்டும். உடனே தருமன் தன்னுடைய சகோதரர்களோடு புறப்பட்டான். பாருங்கள், ராமாயணத்திலும் மானை தேடி போகிறார்கள், பாரதத்திலும் ஒரு இடத்தில் மானை தேடி போகிறார்கள். அது அவர்களை அலைக்கழிக்கிறது, கண்டுபிடிக்க முடியவில்லை. பிறகு ஒரு இடத்தில் சோர்வாக உட்கார்ந்திருந்தார்கள். தண்ணீர் தாகம் தொண்டையை வரட்டுகிறது. நகுலனை பார், எங்காவது தண்ணீர் இருக்கிறதா பார் என்று தருமன் சொல்ல, அவன் ஒரு மரத்தின் மீது ஏறி பார்த்து, தூரத்தில் ஒரு பொய்கை தெரிகிறது, பொய்கை நீர் நிறைந்த ஒரு குளம், நான் போய் தண்ணீர் கொண்டு வருகிறேன். அங்கு புறப்பட்டு போனான். தண்ணீரை பார்த்தான், ஆவலோடு அள்ளி குடிக்க போனான். அப்போது ஒரு ஓசை கேட்டது, அசரீரி குரல் மட்டும். இந்த நீரை அருந்துவதற்கு முன்பாக என்னுடைய கேள்விகளுக்கு நீ பதில் சொல், சொல்லாவிட்டால் ஒன்றுமில்லை, அதனுடைய பலனை நீ அனுபவிப்பாய். நகுலன் அதை அலட்சியம் செய்துவிட்டு அள்ளி குடித்தான். அங்கேயே விழுந்து இறந்து போனான். பாரத கதையில் இதெல்லாம் நடந்திருக்கிறதா என்று கேட்கக்கூடாது, நடந்திருக்கிறது. நகுலனை காணவில்லை. அடுத்து சகாதேவன் போனான், அவனுக்கும் இதே கதைதான். அடுத்ததாக அர்ஜுனன் போனான். அவன் தன்னுடைய வில்லை வைத்து கொண்டு யார் எங்கே என்றெல்லாம் கேட்டு பார்த்தான், பதில் வரவில்லை. பிறகு அவனும் தண்ணீரை கொடுத்து விட்டு விழுந்து விட்டான். கடைசியாக பீமன் ஆச்சரியத்தோடு, என்ன இது, என் தம்பிமார்களை வெல்லுகிறவர் உலகத்தில் உண்டா என்று சொல்லிவிட்டு அவனும் புறப்பட்டான். புறப்பட்டவனத்திலே இதே கேள்வி கேட்கப்பட்டது. அப்போது அவன், யாரடா நீ, என் தம்பிமார்கள் மூவரும் வீழ்ந்து கிடக்கிறார்கள், தைரியம் இருந்தால் என்னோடு மோதிப்பார், இதோ நான் தண்ணீர் அள்ளி குடிக்கிறேன் என்று சொல்லி கைகளில் அள்ளி குடித்தான். அவனும் மாண்டு விழுந்தான். தருமன் தயக்கத்தோடு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான். தன் தம்பிமார் 4 மாண்டு கிடப்பதை பார்த்தான். மனதில் அளப்பரிய சோகம் ஏற்பட்டது. என்னுடைய தம்பிமார்கள் இந்த நிலைக்கு ஆளாகவா, அனாதை பிணங்களாக கிடப்பதற்காகவா நான் இங்கு வந்தேன், என் வாழ்க்கையில் எல்லாமே முடிந்து விட்டதே. சரி, இந்த நீரை அருந்தித்தான் இவர்கள் இறந்திருக்க வேண்டும், நானும் அருந்தி இறப்பேன் என்று தண்ணீரை அள்ளி குடிக்கப் போகிற போது யட்சன் திரும்ப கேள்வி கேட்டான். என் கேள்விகளுக்கு விடை சொல்ல முடியுமா? யார் நீ? அது அப்புறம் பார்க்கலாம். கேள்விகளுக்கு விடை சொன்னால் நீர் இருந்தலாம், உன் தம்பிமாரில் 4 ஒருவனை மீட்டெடுக்கலாம். கேள்விகளுக்கு பதில் சொல். சரி, நீ கேள்விகளை கேள். நேயர்களே, உலகத்திலேயே மிகச்சிறந்த அற்புதமான கேள்விகள் என்று கேள்வி பதில் என்று சொன்னால் அது பாரதத்தில் வரக்கூடிய கேள்வி பதில்தான். இந்த பகுதியை மறக்காமல் நீங்கள் வியாசர் விருந்து அல்லது கிருபானந்த வாரியார் சுவாமிகள் எழுதின மகாபாரதத்தில் படித்து பாருங்கள். நான் ஓரளவு அதை பற்றி சொல்லுகிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டே வாருங்கள். யட்சனுடைய கேள்வி தொடங்குகிறது. எது தினமும் ஆதித்தனாகிய சூரியனை உதிக்கச் செய்வது? உடனே தருமன் பிரம்மம் என்கிறான். மனிதன் எதனால் எப்போதும் துணை உள்ளவன் ஆகிறான்? எப்போதும் மனிதனுக்கு துணை நிற்பது தைரியமே. எந்த சாஸ்திரம் படித்து மனிதன் புத்திமானாக ஆகிறான்? எந்த சாஸ்திரம் படித்தும் ஒருவன் புத்திமான் ஆவதில்லை, பெரியோர்களை சார்ந்தே அவன் புத்திமானாகிறான்.
பூமியை காட்டிலும் கனமானது எது? யட்சன் கேள்வியை சுருக்கி கேட்க ஆரம்பித்தான். தர்மன் அதேபோல் சொன்னான், மக்களை தாங்குகின்ற தாய் பூமியை காட்டிலும் கனமானவள். ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தது எது? தந்தையாகிய பிதா. காற்றை காட்டிலும் வேகமாக செல்லக்கூடியது எது? தர்மன் மிக அற்புதமாக பதில் சொன்னான், மனம் என்றான். புல்லை காட்டிலும் அற்பமானது எது? யட்சன் கேள்வி. கவலை. தேசாந்திரம், அயல் நாடுகளுக்கு அயல் தேசங்களுக்கு போகிறவனுக்கு யார் துணை? வித்தை, அவன் கற்ற வித்தை. வீட்டில் இருப்பவனுக்கு யார் தோழன்? மனைவி. சாகப்போகிற கிழவனுக்கு யார் நண்பன்? அந்த மனிதன் செய்கின்ற தானமே அவனுக்கு துணை நிற்கும். அதுதான் அவன் இறந்து போகும்போது அந்த உயிர் தனியே போகிற போது துணையாக போகும். பாத்திரங்களுக்குள் எது பெரியது? எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கக்கூடிய பெரிய பாத்திரமாகிய பூமி. எது சுகம்? சுகம் என்பது நல்லொழுக்கத்திலே நிலை பெறுகிறது. எதை விட்டு பிரிந்தால் மனிதன் எல்லோருக்கும் பிரியமானவனாகிறான்? தன்னை பற்றிய கர்வத்தை விட்டால் ஒரு மனிதன் எல்லோருக்கும் பிரியமானவனாகிறான். எதை இகழ்ந்து விடுவதில் துயரமில்லை. கோபத்தை விட்டால் துயரம் அண்டாது. எதை இழந்தால் மனிதன் தனவானாகிறான்? ஆசையை விட்டால் மனிதன் சம்பத்தை அடைகிறான். பிரம்மண்யம் என்று சொல்லக்கூடிய அந்த உயரிய நிலை எதனால் கிடைக்கிறது? பிறப்பினாலா, கல்வியினாலா, ஒழுக்கத்தினாலா என்றான் யட்சன். பிரம்மண்யம் என்பது குலத்தால் வருவது அல்ல, படிப்பால் வருவது அல்ல. எவன் ஒருவன் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குகிறானோ அவனே பிரம்மண்ய தகுதி உள்ளவன். இதற்கு பொருள் என்ன என்றால், எவன் ஒருவன் ஒழுக்கத்தில் உயர்ந்திருக்கிறானோ அவனே சிறந்தவன். அந்தணன் என்போன் அறவோன் என்பார்களே திருவள்ளுவர். அதுபோல 4 வேதங்களை கற்றிருந்தாலும் அவன் ஒழுக்கம் குறைவானவனாக இருப்பானே, ஆனால் அவன் இந்த அடைப்புக்குறிக்குள் வரமாட்டான். உலகத்தில் எது பெரிய ஆச்சரியம்? நாள்தோறும் மரணத்தை பார்க்கின்ற மனிதர்கள் தாம் நிலையாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அதுவே அதிசயம். இந்த கேள்விகள் எல்லாம் கேட்க கேட்க தர்மன் பதில் சொன்னவுடன் மகிழ்ந்து போன யட்சன் தன்னுடைய வடிவத்தை எடுத்து முன்னே தோன்றினான். அது யார் என்று கேட்டால், தர்மனை பெற்ற தந்தையாகிய யமதர்மன் தான். நானே உன் தந்தை சொன்னவுடன் தர்மன் அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினான். சரி, விழுந்து கிடக்கின்ற 4 தம்பிமாரில் ஒருவனை பெற்றுக்கொள். 4 உற்று பார்த்தான். பிறகு தன்னுடைய தந்தையிடத்திலே கேட்டான், இந்த 4 நகுலனை எழுப்பி தருக என்றான். வந்த யமதர்மன் ஆச்சரியப்பட்டான். நீ 1000 யானை பணமுள்ள பீமனை கேட்பாய் என்று நினைத்தேன், வில்லுக்கு விசயனாக அர்ச்சுனனை கேட்பாய் என்று நினைத்தேன், ஆனால் நகுலனை கேட்கிறாயே என்று சொன்னவுடன் யுதிஷ்டனாகிய தர்மன் சொன்னான், நானும் பீமனும் அர்ஜுனனும் குந்தி தேவியினுடைய மக்கள். நகுலனும் சகாதேவனும் என் சிற்றன்னையாகிய மாத்திரியின் மக்கள். எனவே என்னன்னைக்கு நான் இருக்கிறேன், என் சிற்றன்னைக்கு ஒரு மகன் வேண்டுமல்லவா என்று சொன்னவுடன் இதை கேட்டு மகிழ்ந்த யமதர்மன், மகனே, உங்களுடைய தம்பிமார்கள் அனைவரும் பிழைத்தெழுவார்கள், நீங்கள் நீடூடி வாழ்வீர்கள் என்று வாழ்த்திவிட்டு சென்றான். அனைவரும் உயிர் பெற்றெழுந்தார்கள். யமதர்மனை சந்தித்த மகிழ்ச்சியில் தர்மனும் தன் தம்பிமாரோடு சென்று அந்த அந்தணனுக்கு வேண்டியதை செய்து கொடுத்தான். இந்த இடத்தில் இந்த நச்சுப்பொய்கை சர்க்கத்தை பற்றி நாம் 1 மணி நேரம் பேச முடியும். அவ்வளவு செய்திகள், அத்தனை கேள்விகள், அத்தனை செய்திகள் இருக்கின்றன. இதில் அற்புதமானது என்ன என்றால், உலகத்திலேயே விரைவானது எது என்றால் மனம் என்கின்றானே ஒன்று. பிறந்தும் அசையாதது எது? முட்டை என்கின்றான் தர்மன். இது போன்ற நீண்ட கேள்வி பதில்கள் இருக்கின்றன. பாரத கதையை கதையாக மட்டுமில்லாமல் அறிவார்த்தமான விஷயங்களோடு படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அதனுடைய உண்மை பொருள் புரியும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.